மீறி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சின்னா இங்கே இருக்க முடியாது. உங்கள் அப்பனோட இன்சூரன்ஸ் பணம், உன் பேரில் வாங்கி வச்சிருக்க நிலம் பற்றின எல்லா ஃபைலும் இதில் இருக்குது. எடுத்துக்கிட்டு கிளம்பிடு என்று குரல் தழுதழுத்தவாறே கூறினார். அவனை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று வாழ்க்கை முழுமைக்கும் போராடி கொண்டிருக்கும் ஜீவனின் கண்கள் கலங்கி இருந்தது. அவன் தம் அடிக்கிறான் என தெரிந்திருந்தாலும் அவனிடம் அதை பற்றி நேருக்கு நேர் ஒரு முறை கூட பேசியதில்லை. ஒரே ஒரு தடவை குடித்து விட்டு வந்தவனிடம், உங்க அப்பட மாதிரி நீயும் ஆகிறாதரா என்று கெஞ்சியவர் அன்றிலிருந்து குடிப்பதை நிறுத்தியவன். இன்றோ அவனை தராசு போல் மாற்றிவிட்டார். ஒரு பக்கம் தன்னையே நம்பி காத்திருக்கும் மையல், இன்னொரு புறம் தனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த மாமன். மதன் அதற்கடுத்து எதுவும் பேசவில்லை. அவனுக்கு நன்றாய் தெரியும், அவனுடைய வீட்டில் ஜாதி பிரச்சனை பெரிதளவில் இருக்கும் என்பது நன்றாய் தெரியும். அவ்வளவு ஏன், அவனே நண்பர்களை கூட ஜாதி வாரியாகத்தான் பிரித்து வைத்திருந்தான். காதலிக்கும் போது கூட அடிக்கடி மையலின் ஜாதியை கிண்டல் அடிக்காமல் இருக்க மாட்டான். அவளும் இவனை போல் ஜாதி பார்த்திருந்தால் இவர்களின் காதல் அப்போதே முடிந்திருக்கும். இனி யோசிக்க ஒன்றுமில்லை. கடைசியாய் ஒரு முறை மையலின் வீட்டில் மோதி பார்த்து விட வேண்டியதுதான் என்றவாறு அவளின் வீடு நோக்கி தன் பைக்கை கிளப்பினான். கிளம்பும் முன் கண்ணனுக்கு ஃபோன் செய்து மையலின் வீட்டின் அருகே இருக்கும் டீ கடைக்கு வருமாறு கூறியிருந்தான். அவளின் வீடு நோக்கி செல்லும் போதெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய பயத்துடன் தான் இருந்தான். அவனுடைய மாமாவிற்கு ஜாதியை காட்டிலும் அவனே முக்கியம். இருந்தாலும் அவனுடைய கிராமம் முழுமையும் அவருக்கு அங்காளி பங்காளி மாமன் மச்சான் உறவினராகவே இருந்தனர். இவன் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்து விட்டான் என்று அவர்கள் அறிந்தால் ஊருக்குள் தலை நிமிர்ந்து எங்கும் செல்ல முடியாது. தான் அவமானப்படுவதோடு மட்டுமில்லாமல் தங்கை மகனை ஊர் பொறுக்க வைத்து விட்டான். வளர்ப்பின் லட்சணம் இதுதானா என்று ஊரே அவமானப்படுத்தும். தன் மகளுக்கு நாளை வரன் தேடினாலும் இந்த பிரச்சனை குறுக்கில் வரும். இவனை காட்டிலும் இக்கட்டான சூழலுக்கு அவர்தான் தள்ளப்பட்டார். மதன் அவளின் வீட்டை அடைந்தான். கண்ணனிடம் வெளியில் காத்திருக்குமாறு கூறிவிட்டு அவளின் வீட்டிற்கு சென்று காலிங் பெல்லை அடித்தான். அவனுடைய அம்முவின் தங்கைதான் கதவை திறந்தாள். அவள் மதனை பார்த்ததும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்தாள். அச்சோ, இங்கே எதுக்கு வந்தீங்க? ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஓடுது. அப்பா வேற வீட்டில் இருக்காரு, தயவு செஞ்சு கிளம்புங்க என்று அவள் கூறும் முன்பாக அவளின் தந்தையின் குரல் வந்தது. யாருமா? யாருன்னு தெரிலப்பா என்றவாறு அவள் கதவை விட்டு வேக வேகமாக அக்காவின் அறைக்கு ஓடினாள். மதனைப் போலவே அவர்களும் நடுத்தட்டு வர்க்கம்தான் என்பது அவர்களின் வீட்டின் பெயிண்டின் வாயிலாக அறிய முடிந்தது. யார்ப்பா நீங்க? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க என்று அழைத்தவர் அவனை அமர சொன்னார். சொல்லுப்பா. சார், என் பேர் மதன் என்றவுடன் அவருடைய கண்கள் விரிந்தது. அவருடைய முகம் மாறியது நன்றாகவே தெரிந்தது. நானும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறோம் என்று தட்டு தடுமாறி கூறி முடித்தான். மையனின் தந்தை எதுவும் பேசவில்லை. அவளின் தாயோ ஒரு ஓரமாய் நின்று இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, கொஞ்சம் இங்கே வாம்மா என்று சத்தமாக யாரையோ அழைத்தார். அதுவரை கதவருகில் நின்று நடப்பதை படபடப்புடன் பார்த்து கொண்டிருந்த மையல் அவரின் அருகில் வந்து நின்றாள். இந்த பையனை நீ லவ் பண்ணுறியாமா என்றாள் அழுத்தமாக. அவள் தொடர்ந்து மௌனம் சாதித்தாள். சரி தம்பி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வர சொல்லி பொண்ணு கேளுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம் என்றவாறு அவர் எழுந்து நின்றார். சார், எங்கள் வீட்டில் என்னப்பா? எங்கள் வீட்டில் ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறதை ஏற்றுக்க மாட்டாங்க சார். அப்புறம் எப்படிப்பா? என்னை பார்த்தா மட்டும் இழிச்சவாய மாதிரி தெரியுதா? சரி, நீ என்ன வேலை செய்கிற? படிச்சிட்ருக்கேன் சார், பிஇ ஃபைனல் இயர். ஓ, நல்ல படிப்பு தான். இவளுக்கும் இன்னும் 6 மாதம் இருக்குது படிப்பு முடிய. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி அவங்க மனசை மாற்று, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்றவாறு அவனின் பதிலை எதிர்பாராமல் கிளம்பி உள்ளே சென்றார். வந்த காரியம் ஓரளவு சக்சஸ் ஆனது மதனுக்கு சந்தோஷமாய்தான் இருந்தது. எப்படியாவது அவன் வீட்டில் மட்டும் மனமாற்றம் செய்ய வேண்டும். கண்ணனிடம் நடந்ததை கூறிவிட்டு ஓரளவு தெளிந்த மனதுடன் தன் வீட்டை அடைந்தான். அவனுடைய மாமா ஒரு மாதிரியாக அவனை பார்த்தாலும் ஏதும் சொல்லவில்லை. காலையில் வழக்கம் போல பேருந்தில் அவளை சந்தித்தான். சந்தோஷ ரேகை அவனுடைய முகத்தில் மின்ன அவளை தேடினான். ஆனால் அவளோ இவனை கண்டும் காணாதது போல் இருந்தாள். அவளிடம் சென்று ஆசையாக இவன் பேச அவள் பதில் ஏதும் சொல்லாமல் விரைத்தவாறு நின்றிருந்தாள். மாலினியும் அதே போலவே தான் இருந்தாள்.
இவர்கள் இருவருக்கும் நடக்கும் சண்டையை தீர்த்து வைப்பவளே அமைதியாயிருந்தாள். என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்தான். மாலையிலும் அதே நிலைதான். ஓரளவு கெஞ்சி பார்த்தவன் கடைசியில் மயிலிடம் கோவப்பட்டு கேட்டான், ஏ, ஏண்டி பேச மாட்ற? அவ்வளவு நேரம் அமைதியாய் இருந்தவள் பொறுமையாய் தெளிவாய் கூறினாள், எனக்கு உன்னை பிடிக்கல. இனிமேல் என்கிட்ட பேசாத. என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் எதற்காக கோவப்படுகிறாள் என்பது புரியாமல் குழம்பிய மதன் ஏதேதோ முயற்சி செய்தும் அவளிடம் இருக்கும் காரணத்தை கண்டறிய முடியவில்லை. இப்படியே 2 நாட்கள் முடிந்தது. அவள் கல்லூரியே கதி என்று இருந்தான். இன்றைய தினம் அவளிடம் பேசி என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றவாறு முடிவெடுத்தவன் அவள் கல்லூரியை விட்டு வரும் வழியில் நின்று கொண்டிருந்தான். அவளும் வந்தாள். அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான். என்கிட்ட ஏன் அம்மு பேச மாட்டேங்கிற என்று குரல் தழுதழுத்தவாறே கேட்டான். கண்கள் வழக்கம் போல கண்ணீருக்கு பழகியிருந்தது. காதலித்தால் அதிகம் சுரப்பது கண்ணீர்தான். அவள் தலைகுனிந்தவாறே நின்றிருந்தாள். அவளின் முகத்தை பிடித்து நிமிர்த்தினான். அவளும் கண்ணீரை மறைக்கத்தான் தலைகுனிந்து நின்றிருந்தாள். அவன் கண்களை பார்த்ததும் அவளின் மனதில் குடிகொண்டிருந்த சோகம் கண்களின் வழியே கண்ணீராக பீரிட்டது. என்கிட்ட எதுவும் கேட்காதடா, என்னை இப்பவே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு என்று அழுதவாறே கூறினாள். நாம ஒன்றும் அனாதை இல்லடி, யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க. அதான் உங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கல்ல என்றான். உண்மையில் மையலின் தந்தை மதனை அனுப்பி வைத்த பின் மாலினியை அழைத்து பேசியிருந்தார். அவளும் பயந்து கொண்டு மையலுக்கு மதனின் மேல் இருக்கும் காதல் பற்றியும் இவர்களை பிரிக்க நினைத்தால் ஓடிச் சென்று திருமணம் செய்து கொள்வார்கள் என்பதையும் தெரிவித்திருக்கிறாள். இனி இவர்கள் இருவரும் பேசுவதை கண்காணிக்கும் பணியை மாலினியிடம் ஒப்படைத்துவிட்டு மையலுக்கு அன்று இரவை மாப்பிள்ளை தேடும் பணியை தொடங்கியிருந்தார். மையலோ தந்தையிடம் புரிய வைக்க முயற்சிக்க, உனக்கு பின்னாடி இவ வாழ்க்கையை நீ நினைச்சு பார்த்தியாமா? தயவு செஞ்சு என் குடும்ப மானத்தை அழிச்சிடாதமா என்று அழுதார். அவளும் அழுது கொண்டே அவளின் தந்தையின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டாள். தன்னை பெற்றவருக்காக தான் பெறாத தன் காதலனை கைவிட முயற்சித்தாள். கையை மட்டும் பிடித்திருப்பவனாக இருந்திருந்தால் அவனை கைவிட்டிருக்கலாம். ஆனால் அவளின் உயிரை பிடித்திருக்கும் மதனை எப்படி விட முடியும்? 2 நாட்களிலேயே அவளின் தந்தை பாசத்தை வென்றது அவளின் காதல். இப்போது மதனும் ஒருவாறு யோசித்தான். இவளின் வீட்டில் ஏதோ பிரச்சனை என்பது மாத்திரம் புரிந்தது. சரி, கவலைப்படாத அம்மு, நான் பார்த்துக்கிறேன் என்றவாறு அவளுடன் பேருந்து நிலையத்திற்கு கிளம்பினான். 2 நாட்களாய் துடிதுடித்து கொண்டிருந்தவன் இன்று ஆறுதலாய் இருந்தான். மனதில் மாத்திரம் பயமும் என்ன செய்யலாம் என்ற குழப்பமும் மூடியது. பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த கண்ணனிடம் கேட்ட பின் ஒரு நல்ல யோசனை தோன்றியது. நாளை மறுநாள் நல்ல முகூர்த்த தினம். அன்றைய காலை பொழுதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அழைத்து சென்று அவளை மனம் புரிந்து கொள்ளலாம். அதன் பின் அவள் வீட்டிலேயே அவள் இருக்கட்டும், யார் வீட்டிலும் சொல்ல வேண்டாம். அடுத்த வாரம் வரவிருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் எப்படியாவது வேலை வாங்கிவிட்டால் சமாளித்து விடலாம் என்று முடிவெடுத்தான். அதை மையலிடமும் தெரிவித்தான். மையல் ஓரளவு ஆறுதல் அடைந்தாள். ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்து இன்னொருத்தி பதறி கொண்டிருந்தாள். இவர்கள் இருவருக்கும் 3 வருடமாய் இணைப்பு பாலமாய் இருந்த மாலினிதான். மையலின் தந்தை அன்றைய பொழுது இவளை மிரட்டியது இவளின் நினைவுக்கு வந்தது. இங்கே பாருமா, நீ செஞ்சதெல்லாம் உங்கள் வீட்டில் சொன்னால் என்ன ஆகும்னு தெரியும் தானே என்ற அவரின் குரல் அவளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஒருவேளை அவளின் வீட்டில் இதெல்லாம் தெரிந்தால் அவளின் படிப்பு பாதியில் நின்றுவிடும். அதன் பின் அடுத்த 1 மாதத்தில் அவளுக்கும் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் நடந்துவிடும். அவளுக்கு அதில் துளி கூட உடன்பாடில்லை. அவள் வாழ்க்கையை நன்றாய் அனுபவிக்க நினைப்பவள் மாலினி. அடுத்த 2 தினங்கள் மையல் அந்த பேருந்தில் வரவில்லை. அவளின் தோழிகளிடம் கேட்ட பின் தான் தெரிந்தது அவளின் தந்தையே கல்லூரிக்கு கொண்டு வந்து விடுகிறார் என்று. எப்படியாவது அவளை பார்த்து பேசியாக வேண்டும் என்று அவளின் கல்லூரிக்குள் நுழைந்தான். அவளின் வகுப்பறையின் வழியாக சைகை செய்து வெளியே வர சொன்னான். அவளின் முகம் முற்றும் பொலிவிழந்து கிடந்தது. என்ன ஆச்சு மையல்? நமக்குள்ள செட் ஆகாது மதன், நாம பிரிஞ்சிடலாம். ஏய், என்ன விளையாடுறியா? ப்ளீஸ் மதன் என்றாள் அழுது கொண்டு. அவளின் அழுமுகத்தை பார்த்து அவனுக்கு கோபம்தான் வந்தது. ஈஸியாக வருதுன்னு உடனே அழ ஆரம்பிக்காத, எப்போ பாரு அலறது. இப்போ என்னடி உன் பிரச்சனை? நான் உன்னை விட்டு போகணுமா? அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஒருவாறு கோபத்தை குறைத்தபடியே மென்மையாக அவளிடம் கூறினான். நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதை மறந்துட்டியா? உன்னை விட்டு போகிற நாள் வந்துச்சுன்னா என் உயிர் என்னை விட்டு போயிடும் அம்மு. அவள் இன்னும் அதிகமாய் விசும்ப ஆரம்பித்தாள். எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கல. உங்கள் அப்பன் பெரிய இவன், அவனோட பாசம் உன்னை அப்படியே தடுக்குதா? என்னோட அங்கிளுக்கு கூட தான் இது பிடிக்கல, அதுக்காக நான் உன்னை விட்டுட்டேனா? உனக்கு அப்பா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் என்று யோசிக்காமல் கூறினாள். அவனோ தலையில் இடி இறங்கியதை போல் சிலையாய் நின்றான்.
தன்னை ஏறத்தாழ அனாதை என்று கூறிவிட்டாளே என்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அம்மா இல்லாத குறையை தீர்த்தவள் இன்று நீ ஒரு அனாதை என்று சொல்லாமல் சொல்லியது அவனுக்குள் பெரும் துக்கத்தை வார்த்தது. கண்களில் தன்னையும் அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. சரி, நான் உன்னை விட்டு போகிறது தான் உனக்கு சந்தோஷம்னா உன் சந்தோஷத்துக்காக நான் போகிறேன் என்றவாறு அங்கிருந்து கிளம்பினான். அவனுக்குள் விவரிக்க முடியாத துயரம் தாண்டவமாடியது. அவனின் தாய் மட்டும் இருந்திருந்தால் அவளின் மடியில் முகம் புதைத்து அழுது கொண்டே இருந்திருப்பான். அந்நேரத்தில் கண்ணன் கூட அங்கு இல்லை. திக்கற்ற வழியினில் மனம் முழுமையும் துயரத்தில் ஆழ்த்தி கால் போன போக்கில் பயணிக்க ஆரம்பித்தான். என்ன பெண் இவள்! ஒரு நாள் வேண்டும் என்கிறாள், இன்னொரு நாள் வேண்டாம் என்கிறாள். சுயமாய் முடிவெடுக்க தெரியாத முட்டாளினத்தை சார்ந்தவள் இவள். படித்து கிழித்தால் மட்டும் போதுமா? வாழ்க்கை சார்ந்த ஒரு முக்கியமான முடிவினை கூட எடுக்க துணிவில்லாத பேடி என்று ஆழ்மனது அவனுக்குள் அவனை சமாதானப்படுத்த முயன்று தோற்றது. உனக்கு அப்பா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் என்ற குரலே அவனுக்குள் ஒலித்து கொண்டிருந்தது. பேருந்து நிலையத்தை அடைந்ததிலிருந்து எத்தனை சிகரெட் அடித்திருப்பான் என்று சிகரெட்டுக்கே தெரியாது. அவன் மனதில் இருக்கும் துக்கத்தை தீர்க்க நுரையீரலுக்குள் கார்பன் படிமத்தையும் பொலோனியம் 210ஐயும் கிங்ஸின் வழியாக செலுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு அப்போது தனிமையில் துணை தேவைப்பட்டது. கல்லூரியில் இருந்த மையலுக்கு நெருப்பின் மேல் அமர்ந்திருப்பது போல் இருந்தது. அவ்வார்த்தையை கூறிய பின் அவனை விட அதிகமாய் துன்புற்றவள் அவள்தான். சிங்கப்பூர் மாப்பிள்ளை என்று ஒருவனை அவர் கொண்டு வந்து நிறுத்தியிராவிட்டால் இவ்வளவு தூரம் ஆகி இருக்காது. அன்று அவளின் தந்தைக்கு எதிராய் பெரும் போரே தொடுத்திருந்தாள். எனக்கு மதன் போதும்பா, நீங்கள்லாம் வேண்டாம், அவனை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று தீர்மானமாய் கூறினாள். அடிக்க வந்த அவளின் தாயின் கையினை தடுத்தாள். அதுவரை பொறுமையாய் பார்த்து கொண்டிருந்த அவளின் தந்தை அப்படி மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் இந்நேரம் மதனின் கையால் தாலி கட்டி கொண்டு எங்கேனும் சென்றிருப்பாள். இங்கு பாரடி, நீ மட்டும் அந்த பள்ளி பையனோட ஓடிப்போன நாங்கள்லாம் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம் என்றாள் அவளின் தாய். நீங்க வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? பெத்த பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இருக்க நீங்களாம் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? இவளை விட்டால் இன்றே கிளம்பி விடுவாள் என்று முடிவெடுத்த அவளின் தந்தை யாரும் செய்யாத காரியத்தை துணிந்து செய்தார். எழுந்து வேக வேகமாக மையலிடம் வந்தவர் சிறிதும் யோசிக்காமல் அவள் காலில் விழுந்து அழ ஆரம்பித்தார். அதுவரை அவள் மனதில் இருந்ததிடம் சுக்குநூறாய் உடைந்து போனது. 5:15 பேருந்தில் வழக்கம் போல முன்வாயில் சீட்டில் அவள் கன்னங்கள் வீங்கி அமர்ந்திருந்தாள். படிக்கட்டில் தொங்கியவாறு தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் மதன். இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு நிமிடத்தில் மதனின் ஊர் வந்துவிடும். மதன் என்று அவளின் குரலுக்கு மெல்ல திரும்பினான். கண்கள் சிவந்து முகம் வெளிரி போய் இருந்தான். எனக்கு யாரும் வேண்டாம், நீ மட்டும் போதும், இப்பவே என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ் என்றாள். அவள் முகம் கெஞ்சலின் உச்சியில் இருந்தது. இவன் மட்டும் சரி என்று சொன்னால் அப்போதே கிளம்பி விடுவாள். அவன் மௌனமாய் இருந்தான். அருகில் மாலினியோ இன்று நடப்பதை வீட்டில் சொல்ல காத்திருந்தாள். மதன் என்று மறுபடியும் அவள் அழைக்க திரும்பினான். ஒருவாறு தீர்மானமாய் கூறினான். சாரி மையல், எனக்கு என்னோட அங்கிள் தான் முக்கியம், அவரோட பெருமையை எனக்கு புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ் என்று திரும்பினான். அவள் கண்களில் நீர் ஓட ஆரம்பித்தது என்று சொல்லவா வேண்டும்? மதனின் ஊர் வந்து விட்டது. பஸ் மெல்ல நிற்க ஆரம்பித்தது. மையல் அவளின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீரோடு இருந்தாள். அவள் கிட்டத்தட்ட அவன் காலை பிடித்து கெஞ்சும் மனநிலையில் இருந்தாள். அவனோ தன் மனதில் இருக்கும் காதலை ஓரங்கட்டிவிட முயன்று கொண்டிருந்தான். அவளே வருகிறாள், பேசாமல் அவளோடு சென்று விடலாம் என்று மனம் ஒரு புறம் அலைபாய ஆரம்பித்தாலும் மறுபுறம் அவளின் தீச்சொற்களும் முடிவெடுக்க தெரியாத சிந்தனையும் நினைத்து பயந்தான். கடைசியில் ஒரு வாரை முடிவெடுத்து அவளின் உயிரை அவனின் கையில் இருந்து பிரித்து விட்டான். உயிரற்ற பிணமாய் அவனுடைய ஊரில் இறங்கி முன்னே நடந்தான். அவளின் சத்தமான அழுக்குரல் பேருந்திலிருந்து வந்தது. இவனின் கண்களில் கண்ணீரும் மனதினுள் வலியும் ஒரு சேர இருந்தது. பஸ் மெல்ல நகர்ந்தது. அவள் இவனை பார்த்து மதன் என்று அழுதவாறு கத்திக்கொண்டு சென்றாள். ஓடிப்போய் அவள் கண்களில் ஓடும் கண்ணீரை துடைக்க இவனின் புலன்கள் துடி துடித்தன. 4 வருடங்களுக்கு பிறகு. செம்மையா படம் போகுதுல என்றான் பிரபு. ஆமா டியூட் என்று பதில் கூறியவனின் குரல் மதனுடையதுதான். பிரபு மதனின் ஊர்க்காரன். கண்ணனுக்கும் தேவிக்கும் திருமணம் முடித்த பின் கண்ணன் இல்லற வாழ்க்கையில் பிஸியானான். அந்நேரத்தில் பிரபு தான் மதனுக்கு எல்லாமுமாக இருந்தான். தியேட்டர்ல வந்து இனிமே படமே பார்க்கக்கூடாது டியூட் என்றான் பிரபு. ஏன் டியூட்? பின்ன சன் டிவியில் போடுற விளம்பரத்தை விட அதிகமாக போடுறானுங்க என்று சொன்னான். வழக்கம் போல இடைவேளை நேரத்தில் செல்லை நோண்ட ஆரம்பித்திருந்தான் மதன்.
ஹே டியூட், இதை நான் உங்ககிட்ட காட்டினேனா என்று ஒரு புகைப்படத்தை காட்டினான் மதன். இல்லை டியூட் என்றவாறே அதை பார்த்தான். ஒரு அழகிய குழந்தை செர்லாக் மற்றும் ஜூனியர் ஹார்லிக்ஸின் உதவியால் கொழுக் மொழுக் என்றிருந்தது. நல்லா இருக்குடா பாப்பா என்றான் பிரபு. தொடுதிரையை பிடித்து இழுக்க அந்த படம் ஜூம் அவுட் ஆகி ஒரு குடும்ப போட்டோவை காண்பித்தது. ஒரு ஆன்டி அவளின் கையில் தன்னுடைய குழந்தையை வைத்திருந்தாள். யாரு டியூட் இது என்றான் பிரபு. என்னோட மையல் வெளிடா, பாத்தியா அவ பேபி எவ்வளோ அழகா இருக்கு, அப்படியே அவளோட கண்ணு. இவ பாரு, காலேஜ் படிக்கும்போது விழுவிழுன்னு இருந்தா, இப்போ என்னடானா நல்லா ஊறிட்டா. கல்யாணமானாலே பொண்ணுங்க பொதன்னு ஆயிடுவாங்க போல என்றான் மதன். டேய், இவன் அவரை எதுக்குடா வச்சிருக்க, அறிவில்லை உனக்கு என்று கோவப்பட்டவாறே திட்டினான் பிரபு. அவனுக்கு மதனின் காதலை பற்றி நன்கு தெரியும். அவள் இவனை விட்டு சிங்கப்பூர் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு சென்றாள் என்பதை அறிந்து அவனை விட அதிகமாய் துடித்தவன். திருமணத்தன்று மதன் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தவாறே, அவ என்னோட மையல்டா, கண்டிப்பா என்னை தேடி வருவா என்று கூறியதெல்லாம் இன்னும் ஞாபகத்தில் இருந்தது. பிரபுவின் கேள்விக்கு மதன் பதிலேதும் தெரிவிக்காமல் அந்த போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தான். ஓரளவு கோபத்தில் இருந்து வெளிவந்து அவனிடம் கேட்டான். நீ இப்படியெல்லாம் பண்றதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா என்று கேட்டான். தெரியும் டியூட், காதல் என்று அவன் கூறும்போது தியேட்டரில் படம் போட்டிருந்தார்கள். அந்த சத்தத்தில் பிரபுவுக்கு மதன் கூறியது காதில் விழுவவில்லை. என்ன டியூட் என்று சத்தமாய் மீண்டும் கேட்டான் பிரபு. மீண்டும் கூறினான் மதன் கொஞ்சம் சத்தமாக, மனதில் உணர்ச்சி பொங்க. காதல் 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 என்று. சேராத காதல்தான், ஆனால் தீராத காதல். இறுதி பாகம் இனிந்தே முடிந்தது. மேலும் இது போன்ற பல கதைகளை பார்க்க நம் சேனலை தொடரவும். நன்றி.